ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். உங்கள் எல்லாத்துக்குமே உலகத்தில் என்ன நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்துக்கிட்டு ஈரான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால ஈரான் வந்துட்டு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸை வந்துட்டு பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால அந்த இடத்து வழியாக நடக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் எல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு இந்த வாருக்கு சம்மந்தமே இல்லாத நம்மளாம் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் அண்ட் இஸ்ரேலோட பேராசைனால ஸ்டார்ட் ஆகுது. அவங்க வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பிளேசஸ் வந்து பிடிச்சி அங்கே இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதனால தான் வெனின்சுலாவை போய் பிடிச்சாங்க, கிரீன்லாண்டை பிடிக்க போகிற, கியூபாவை பிடிக்க போகிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பங்களாதேஷில் நடந்த பிரச்சனைக்கும் சரி, நேபாளில் நடந்த பிரச்சனைக்கும் சரி, நம்ம நார்த் ஈஸ்ட்டில் கூட சில ஸ்பைஸை கொண்டு வந்து வச்சு அந்த இடத்த பிடிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் சொல்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா ட்ரேட்ஸுமே US டாலர்ஸில் தான் நடக்கணும். எல்லா நாடுகளுமே அவங்கள டிபெண்ட் பண்ணி அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும். அதை மீறி ஏதாச்சும் ஒரு நாடு பவர்ஃபுல் ஆகுதுன்னு தோணுச்சுன்னா அங்கே போய் அவங்கள அடிச்சிருவாங்க. அந்த வகையில் பிளான் பண்ணி ஈரானை போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் கிளம்புறாங்க. ஈரானை ரொம்ப வருஷமாகவே அடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு இந்த வருஷம் கரெக்டாக அமைஞ்சிருச்சு. ஏன்னா இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்தே ஈரானில் வந்துட்டு தண்ணி பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. கூடவே சேர்ந்து அங்கே இருக்கிற லீடர் மேலே இந்த நாட்டு மக்களுக்கு நிறைய வெறுப்புகள் வந்ததுனால சின்னதாக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அமெரிக்காவும் இஸ்ரேலும் கரெக்டாக February 28 அன்னைக்கு பிளான் பண்ணி அங்கே போயிட்டு அவங்களோட லீடரை அடிச்சிடறாங்க. அவரோட ஃபேமிலியோட சேர்த்து அவரை கொண்டுறாங்க. இஸ்ரேல் யூஎஸோட பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஈரான் வீக்காக இருக்குது, இந்த மாதிரி அடிச்சோன்னா அவங்க சரண்டர் ஆகிடுவாங்க, அங்கே இருக்கிற மக்களுக்குள்ளேயே வந்துட்டு போராட்டத்தை தூண்டி விட்டு புதுசாக ஒரு லீடரை கிரியேட் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஈரானை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. பட் ஈரான் சரண்டர் ஆகலை. ஈரான் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவங்க பயங்கரமாக ப்ரிப்பேர்டாக இருந்த மாதிரி தெரியுது. யூஎஸ் வந்து அடிச்சோன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் அவங்க பிளாக் பண்ணிடுறாங்க. அந்த இத்தினோட ஒரு பாத்து வழியாக தான் வந்துட்டு மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நிறைய எக்ஸ்போர்ட் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணது உலகத்தோட எக்கானமியே அடிவாக ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்தா ஈரான் பக்கத்தில் இருந்த கல்ஃப் நாடுகள் மேலே இருக்கிற யூஎஸ் பேசஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சாதாரண குட்டியூண்டு சண்டையாக முடிச்சலாம்னு நினைச்சதை வந்துட்டு எல்லா நாட்டையும் உள்ளுக்குள்ள கொண்டு வந்து ஒரு பெரிய வார் மாதிரி மாத்திடுறாங்க. கூடவே இஸ்ரேல் யூஎஸும் ஃபர்ஸ்ட் நாள் அட்டாக் பண்ணும்போதே அங்கிருந்து ஒரு ஸ்கூல் அட்டாக் பண்ணிடுறாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 170-180 குழந்தைங்க இறந்து போயிருது. அதனால என்னதான் ஈரானோட லீடர் மேலே கோபமாக இருந்தாலும் அந்த மக்களுக்கு வந்துட்டு அதை விட அதிகமாக இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் மேலே கோபம் வந்துருது. ஸோ ஈஸியாக வந்து ஈரானை பிடிச்சிடலான்னு சொல்லி நினச்சிட்டு வந்தா ஈரான் திருப்பி எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால சுற்றி இருக்கிற மற்ற கண்ட்ரீஸும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊரில் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆனது எல்பிஜி தான். நான் அந்த டைமில் வந்துட்டு பெங்களூர் உட்காந்துருந்தேன். என் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் தடவையாக வந்துட்டு சாப்பாட்டுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத நான் நேருக்கு நேராக பார்க்குறேன். லிட்டரலாக ஒரு நாள் எந்திரிக்கிறோம், ஸ்விக்கி ஜொமேட்டோட பார்த்தா ஃபுட் எதுவுமே காணும். வெளியில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவோம் தேடி பார்த்தா நிறைய ஹோட்டல் மூடி இருக்குது. பெங்களூருக்குள்ள ஒரு மணிஸ் பிரியாணி வாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்குலாம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எங்கேயோ நடக்கிற வாரில் எவனோ 2 பேர் சண்டை போறதுக்காக நான் இங்கே சோறு இல்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே நம்ம மக்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஃபயர் வுட்ல சமைச்சு வந்துட்டு பிரியாணி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் எல்லா விஷயத்திலையும் நம்மளால அடாப்ட் பண்ணிக்க முடியாது. இது இப்படியே போச்சு அப்படின்னா எக்கனாமிக்கலி பெரிய ஒரு பிரச்சனை உருவாகும். ட்ரம்ப் சொல்றாப்ல we will stop this war in 5 days அப்படிங்கிற மாதிரி. பட் எனக்கு அந்த ஆளுங்களை என்ன சொல்றதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஈரான் கூட பேசிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சைடு சொல்றாரு. ஈரானை கேட்டா எங்க கூட எல்லாம் யாருமே பேசல அப்படிங்கிறாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாரும் ட்ரம்ப் பிடிச்சி கலாய்க்கிறாங்க, யூஎஸ் காரங்களே ட்ரம்ப் பிடிச்சி திட்டுறாங்க. பட் இருந்தாலும் இவர் சொல்ற மாதிரி 2-3 நாள்ல வார் நின்றுச்சு அப்படின்னா எனக்கு சந்தோஷம் தான். பட் மோஸ்ட் லைக்லி அப்படி நடக்காது. ஏன்னா ஈரான் வந்துட்டு சரண்டர் ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா இந்த வார் எவ்வளவு நாள் போகுதோ ஈரானுக்கு அவ்வளவு நல்லது. டைம் ஆக ஓல்ட் கண்ட்ரீஸ் எல்லாம் யூஎஸ் மேல பிரஷர் போடும். யூஎஸ் ஈரான்ல இருந்து வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வரும். அது யூஎஸ்க்கு பெரிய பிரச்சனை. யூஎஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணாம வெளியே போனாங்க அப்படின்னா அவங்களோட பேர் போயிடும். ஏன்னா யூஎஸ் வந்துட்டு ஆல்ரெடி என்ன சொல்லி மற்றவங்க கிட்ட நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நாங்க வந்து உங்களை காப்பாற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்போ மிடில் ஈஸ்ட் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ்ஆல ஒண்ணுமே பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ஈரான் மேல போற சண்டைக்காக யூஎஸ் பல காசு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஈரானை பிடிக்காம வெளியே போயிட்டாங்க அப்படின்னா யூஎஸ்க்கு பிரச்சனை. அவங்களோட டாலர் இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியாகும், பெட்ரோல் இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியாகும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெட்ரோல் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா இனிமேல் எல்லாருமே ஈவி கன்வெர்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு நாடுகளும் தனித்தனியாக டெக்னாலஜி டெவலப் பண்ணும்போது மாற்றி வந்துட்டு ட்ரேட் பண்ணிக்கும் போது யூஎஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே கம்மியாகும். சைனா அண்ட் ரஷ்யா மாதிரி சில நாடுகள் வந்துட்டு அடுத்த பவர்ஃபுல் நேஷனாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரைட், கன்க்ளூஷனாக என்னதான்டா சொல்ல வரேன், இந்த வார் என்னதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, either இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு யூஎஸ் விட்டுட்டு போனோம், இல்லை ஈரானுக்குள்ளேயே போயிட்டு அவங்களை அடிச்சு அவங்க நாட்டை பிடிக்கணும். இல்லை இது ரெண்டுமே பாசிபிள் இல்லை அப்படின்னா ஈரானுக்கு யூஎஸ்க்கு நடுவில் ஒரு மிட் கிரவுண்டை கண்டுபிடிச்சு இந்த வாரை நிறுத்தணும். அந்த மிட் கிரவுண்டும் கொஞ்சம் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஈரான் வந்துட்டு இப்போ இருக்கிற சேஃப்டி மட்டும் பார்க்க மாட்டாங்க, இனிமேலும் தன்னை யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இத்தனை நாள் வந்துட்டு ஈரான் மேலே யூஎஸ் நிறைய சாங்ஷன் போட்டு ஈரானோட எக்கனாமியை அடிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நஷ்ட ஈடாக காசு கேட்பாங்க, நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கேட்பாங்க, இனிமேல் யாரும் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உரிமை கேட்பாங்க. இது எல்லாத்துக்கும் யூஎஸ் ஓகே சொல்லி இந்த வாரம் நிறுத்துவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னும் ஒரு 50-60 நாளைக்கு இந்த வார் இதே மாதிரி போச்சு அப்படின்னா எக்கனாமி படுத்துரும். ஸ்ரீலங்கால வெட்னஸ்டே லீவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா. மியான்மர்ல அல்டர்னேட் டேஸ்ல தான் வந்துட்டு பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தாய்லாந்துல மக்களை ஷார்ட்ஸும் அரக்கை சட்டையும் போட்டுங்க, அப்பதான் ஏசியோட இதை வந்துட்டு கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா. பிலிப்பைன்ஸ் வந்துட்டு எனர்ஜி லாக்டவுனே போட போறோம், எல்லாரும் வீட்டில் இருங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கியூபால ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, இப்போ இந்த ப்ராப்ளம்னால மொத்தமாவே எலக்ட்ரிசிட்டி கட்டு. வியட்நாம்லயும் மக்களை வீட்டில இருந்து வேலை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இஸ்ரேலும் யூஎஸ் சேர்ந்து ஈரான் அட்டாக் பண்ணாங்களவா, அதுக்காக ஈரான் வந்துட்டு இஸ்ரேல்ல இருந்து ஒரு ஏர்போர்ட் அட்டாக் பண்ணாங்க. இஸ்ரேல்காரங்க இத்தனை நாள் உட்காந்து அந்த ஏர்போர்ட்டை ரெடி பண்ணி திருப்பி அதை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்தாங்க.
நேற்றுக்கு திருப்பி ஈரான் அதே ஏர்போர்ட் அடிச்சிருக்காங்க. அது எப்படி நீ சரி பண்ணிடுவ அப்படிங்கிற மாதிரி. இது பார்த்தாதுன்னு நீங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொடுத்தீங்க அப்படின்னா கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய டீசாலினேஷன் பிளான்ஸ் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல வந்துட்டு பெருசா தண்ணி கிடையாது. இந்த டீசாலினேஷன் பிளான்ஸை வச்சு தான் வந்துட்டு அவங்க குடிநீருக்கே வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான் வந்துட்டு இதை அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களால அந்த இடத்துல வாழக்கூட முடியாது. சவுதி, UAE, குவைத்ல வந்துட்டு மக்கள் தண்ணிக்காக கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். UK அஃபெக்ட் ஆகுது, ஜெர்மனி அஃபெக்ட் ஆகுது, ஜப்பான் அஃபெக்ட் ஆகுது, சவுத் கொரியா அஃபெக்ட் ஆகுது. ஆல்ரெடி ஃபியூயல் கேஸ் பிரச்சனை இருக்குது, ஃபெர்டிலைசர் பிரச்சனை வரப்போகுது, அடுத்தது ஹீலியம் பிரச்சனை வரப்போகுது, அடுத்தது வந்துட்டு ஃபுட் பிரைசஸ் எல்லாம் அதிகமாக போகுது, ஹெல்த் சப்ளைஸோட விலை அதிகமாகும். இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான ஒவ்வொரு பொருளும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலையேற ஆரம்பிக்க போகுது. ஒவ்வொரு ஆஃபீஸும் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம நாடும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா லாக்டவுனை நோக்கி மூவ் ஆகுது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாவெல்லாம் இருக்க போறது இல்லை. கோவிட் டைம்லேயே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் பெட்லாம் இருந்துச்சு. பட் அது காசு இருக்கிறவனுக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவனுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைச்சதுலவா. அதே மாதிரி இப்போ எனர்ஜி வந்துட்டு ஃபியூயல் வந்துட்டு காசு இருக்கிறவனுக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவனுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். அதே காசு இல்லாத என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டு வீட்டில் உட்காந்துக்கணும். இது பார்த்தாது அந்த வழியாக தான் வந்துட்டு இன்டர்நெட் கேபிள்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குதாமா. அதுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நிறைய இன்டர்நெட்டும் கட் ஆகும் அப்படிங்கிறாங்க. இந்த இன்டர்நெட் போச்சு அப்படின்னா ஆஃபீஸ், பேங்கிங் சர்வீஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய விஷயங்கள் அஃபெக்ட் ஆகும். ஆல்ரெடி நிறைய ஃபிளைட் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய இடங்களுக்கு போக முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க. இந்த வாரம் இப்படியே எஸ்கலேட் ஆகிட்டே போச்சு அப்படின்னா நம்ம கோவிட் டைம்ல எப்படி வீட்டில் உட்காந்தோமோ அதே மாதிரி திருப்பி வீட்டில் உட்காந்துக்க வேண்டியதான். இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் 2-3 நாள் இந்த வார் நின்றுதுனா கூட ஆல்ரெடி பல டேமேஜ் நடந்தாச்சு. 2 சைட்லையுமே பல இடங்கள் அடிச்சிட்டாங்க. பல வெப்பன்ஸை மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த இடத்தையெல்லாம் திருப்பி பில்டு பண்ணணும், வெப்பன்ஸ் எல்லாம் திருப்பி உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் நிறைய காசு செலவாகும். நம்மளோட லைஃபை பெட்டர் ஆக்கிறதுக்காக நம்மளோட டைம், எனர்ஜி, மணி எல்லாம் போட்டு ஒரு விஷயத்தை உருவாக்குறோம். மாற்றி அடிச்சுக்கிட்டு அந்த விஷயத்தையெல்லாம் முடிச்சு கட்டுறோம். திருப்பி எல்லாம் சரியானதுக்கப்புறம் அதே விஷயத்தை திருப்பி உருவாக்குறோம். இந்த மேலே உட்காந்துக்கிற அவனும் இதுல எல்லாம் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. கீழே இருக்கிற நம்மளோட பாக்கெட்ல இருந்தா காசு எடுப்பாங்க. கேட்கும் போதே பயங்கர வெறுப்பா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவன் கஷ்டப்பட்டு கெரியர் பில்டு பண்ணல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது எவனோ பண்ற பிரச்சனைக்காக நம்ம அஃபெக்ட் ஆக வேண்டியதா இருக்குது. வார்ஸ் அப்படிங்கிறது மேபி கண்ட்ரீஸ்க்கு வேணா நல்லா தான் இருக்குமே தவிர்த்து கீழே இருக்கிற 2 நாட்டு மக்களுக்குமே அது நல்லது கிடையாது. ஒவ்வொரு வாரம் நடக்கும் போது நம்ம உலகம் வந்துட்டு 5-10 வருஷம் பின்னாடி போய்கிட்டே தான் இருக்குது. 2 நாடும் கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணி வச்ச விஷயங்கள் எல்லாம் மண்ணோட மண்ணா போகுது. இந்த 1995 இருந்து 2005 வரைக்கும் பிறந்தவங்களை நினைச்சாலே கஷ்டமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கோவிட் விட்டானுங்க, இப்ப வார் வந்துருச்சு. ஒரு சைடு நம்மள வாழ விட மாட்டேறானுங்க, நம்மள கெரியரில் டெவலப் ஆகவும் விட மாட்டேறானுங்க. இதனால் நடக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் கேட்டீங்கன்னா இதனால் US மட்டுமே டாமினேட் பண்ணிட்டு இருக்கிற இந்த உலகத்துல மற்ற கண்ட்ரீஸும் டாமினேட் பண்றதுக்கு இது ஒரு வழியா அமையுது. கோயிங் ஃபார்வர்டு வரும் வருஷங்கள்ல US மட்டுமே மோனோபோலியா இல்லாம மற்ற கண்ட்ரீஸும் பவரை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி நிலைமை வரும். பெருசா அந்த ஜியோ பாலிடிக்ஸ் பத்தியெல்லாம் எனக்கு நாலேஜ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பட் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது. நம்மளோட வாழ்க்கையை கொஞ்சம் தன்சார்பா, செல்ஃப் சஃபிஷியண்டா மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் ஓரளவு காசு வருது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டை வாங்கி அங்க சோலார் செட்டப்பை பண்ணி கொஞ்சம் நல்ல நல்ல பழங்கள்லாம் வர மாதிரி மரங்கள், கோழிகள், ஆடுகள், மாடுகள், இல்லை அதை விட பெட்டர் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேபிட்ஸ், டக்ஸ் எல்லாம் வந்துட்டு பெருசாக ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணப்படலை. அதுவும் இல்லாமல் அது கொஞ்சம் ஈஸியாக ரீப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால அந்த மாதிரி மிருகங்கள் கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு ஒரு சைடில் மீன்கள் இந்த மாதிரி எல்லாம் வளர்த்திட்டு அப்படின்னா நாளை பின்ன ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம இந்த வாரிலேயே கிடையாது, வேற ஒரு 2 கண்ட்ரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 20 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள நம்ம பிளேட்ல பிரச்சனை வருது அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு நம்மளுக்கு டைரக்டா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிற போது யோசிச்சு பாருங்க. லாக்டவுன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். பட் ஒருவேளை அதை தாண்டி லாக்டவுன் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டைம் நம்ம கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிப்போம். ஏதாச்சும் ஒரு கோர்ஸுக்கு இது சேர்ந்து புது விஷயங்களை கற்றுப்போம். கொஞ்சம் எஃபோர்ட்டை போட்டு பாடியெல்லாம் பில்டு பண்ணிப்போம். கொஞ்சம் படமெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கிரிக்கெட் ஆடிட்டு ஃபேமிலி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். வேற என்ன பண்ண முடியும்? உட்காந்து அழுது ஒன்றும் மாற போறது இல்லை. ஸோ என்னடா இப்படி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ்.